ஸோ நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் 4 விஷயம் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருந்தேன்னா அது ஒரு நிலைப்படுத்துவது ஒரு விஷயமா கொண்டு வரதுக்கு பேர் தான் தியானம். அந்த ஓம்னு சொன்னீங்கன்னா உங்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. நமக்கு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மரம் செடிட்டு இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீகமாக என்ன சொல்றாங்கன்னா நிலா சந்திரன்ல இருந்தா மனிதனுடைய ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது, சனிட்டு இருந்தா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் புரியறதுக்காக ஒரு உதாரணம், இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். வாய் மூலியமா அதாவது சயின்ஸாக ஃபிசிக்ஸாக எடுத்தீங்கன்னா நம்ம பேசுகிற ஒரு விஷயம் காற்று மூலியமா பயணம் பண்ணி தான் ஒருத்தவங்களோட காதில் போய் ஒரு நேனோ செகண்டில் குறைவாக கேட்குன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மா கால் பண்ணேன் அப்படின்னு சிக்னல் கரெக்டாக டவரில் ரீச் ஆகும். அந்த டவர் காந்தம் போல ஒரு டவருக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு ஹலோன்னு சொல்லி டக்குன்னு கேட்கும். கரெக்டுங்களா? இதெல்லாமே நம்ம 50 வருஷம் முன்னாடி நம்ப மாட்டோம். இன்னைக்கு நம்ம நம்புறோம் எல்லாமே காத்து மூலியமா நடக்குது. அப்படிங்கும் போது ஒரு மனிதனுடைய உயிர் போகுது அப்படின்னா அவன் ஒருத்தனுடைய அந்த ஆக்சிஜனை நிலா நிப்பாட்டிடும் சந்திரன், அவன் ஒருத்தனுடைய அந்த கார்பன் டை ஆக்சைடை அந்த சனி நிப்பாட்டிடும். இப்படிதான் உடம்பு பிரியும்னு சொல்லிட்டு ஒரு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல நான் ஒரு கடவுள், இப்ப நான் ஒரு ஆத்மாவை படைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஜென்மமே கிடையாது, புதுசா நான் படைக்கிறேன். அதுக்கு நான் சொல்றேன் உனக்கு நான் சுதந்திரம் தரேன், நீ பூலோகத்துல போய் ஒரு மனிதனா வாழு அப்படின்னு சொல்றேன். அந்த ஆத்மா கேட்குது சுதந்திரம்னா என்ன அப்படிங்கும் போது நான் சொல்றேன் கடவுளாகினால் நீ நல்லது பண்ண போதும் கெட்டது பண்ண போதும் என்னுடைய சக்தி வச்சு நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீயா வாழ உனக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஆத்மாவும் மனித உருவம் எடுத்து பிறந்திருது. அதுக்கு ஒரு 16 வயசு வரும்போது ஆணோ பெண்ணோ அந்த 16 வயசுல பார்த்தீங்கன்னா உடம்புல நினைக்கிற அந்த மாதிரி சில மாற்றத்தினால அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆணா இருந்தா பெண்ணோட தவறா நடந்துக்குது, அது நிறைய பேருக்கு தவறா நடந்துக்குது, அதுக்காக பல கொலைகள் பண்ணிடுது, பல பாவங்கள் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அது கடவுளாகி என் கையில வருது. நான் கேள்வி கேட்கிறேன், நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே, ஏன்னா உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிருக்கணும் அதையே கரெக்டாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். ஒன்னால இங்கே பல பெண்கள் சம்பாதிக்க தெரியாம தவறான தொழிலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா போதுமான அறிவு படிப்பு இல்லாதனால அதுவும் தப்பா போயிருச்சு. இப்போ ஒன்னால பல பேர் இருந்துட்டு இங்கே மன உளைச்சல இருக்காங்க, பல பேர்த்த நீ கொண்டிருக்க. ரோட்ல ஒருத்தர் நல்லவன் நடந்து போயிட்டு இருக்கான், நீ கத்தி எடுத்து குத்திட்ட, நல்லவன் சேர்த்துட்டா கெட்டவன் நீ 100 வயசு வந்துட்டு வர, நீ பண்ணது எல்லாமே ஒரு மாயாஜால புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு, நீ என்னென்ன பண்ணேன்றத அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அது நான் இந்த கதையில நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா நானே சொல்றேன் அடுத்த ஜென்மனும் நெடு, யார் யாருக்கெல்லாம் நீ என்னென்ன பண்ணியோ அதை நீயும் அனுபவி. அந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே நீ உன்னுடைய சுதந்திர வாழ்க்கையை ஆரம்பி. அப்ப நீ புது தொழில் ஆரம்பிச்சாலோ இல்ல நீ யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல விதமா அணுகுமுறை பண்ணாலோ உனக்கு நிச்சயமா நல்லது நடக்கும், உனக்கு நான் அந்த சுதந்திரத்தை வழங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.